ஊட்டி மலைப்பகுதியில் பனிப்பொழிவு நிறைந்த ஒரு இரவு. அடர்ந்த யூகலிட்டஸ் மரங்களுக்கிடையில் உள்ள பாழடைந்த பிரிட்டிஷ் காலத்து ருத்ரா பங்களா. பங்களாவின் முன்னாள் எஜமானி ஏஞ்சலா தேவி கொல்லப்பட்டு நிலவரையில் புதைக்கப்பட்ட கதை. பௌர்ணமி மற்றும் பனி இரவுகளில் அவள் தன் தங்க வளையல்களை தேடி அலைவாள் என்பது ஊர் நம்பிக்கை. பேராசை கொண்ட கௌதம் தலைமையிலான 3 பேர் கொண்ட குழு பங்களாவில் உள்ள வைர ஆபரணங்களை திருடும் நோக்கத்துடன் அந்த மர்மமான இரவு வேளையில் மாளிகைக்குள் நுழைகிறது. ருத்ரா பங்களாவின் பிரதான ஹால் மற்றும் நிலவரைக்கு இட்டுச் செல்லும் ரகசிய பகுதி. மூவரும் கௌதம், அரவிந்த், பிரியா பங்களாவின் கதவை திறந்து உள்ளே செல்கின்றனர். பங்களாவின் உள்ளே நிலவும் ஊடுருவும் இயல்புக்கு மாறான குளிர்ச்சியை பிரியா உணர்ந்து பயப்படுகிறாள். கௌதம் அதை அலட்சியம் செய்து முன்னேறுகிறான். மூவரும் நிலவரைக்குள் இறங்குகிறார்கள். கடுமையான உறைபனி குளிர்ச்சி உணர்வு. சலங் சலங் என்ற வளையல் சத்தம் கேட்கிறது. அத்துடன் சோகமான தாலாட்டு பாடல் முணுமுணுப்பும் கேட்கிறது. வைரங்களுடன் ஏஞ்சலாவின் தங்க வளையல்களையும் பேராசையுடன் கௌதம் திருடுகிறான். வளையல்களை எடுத்த கணம் நிலவரையின் மூலையில் ஒரு நீல நிற அமானுஷ்ய ஒளி தோன்றுகிறது. நீல ஒளி உருவாகி அது தலை இல்லாத ஏஞ்சலாவின் ஆவியாக வெள்ளை உடை அணிந்த உறைந்த உருவம் மாறுகிறது. ஆவியின் உறைந்த குரல் ஒலிக்கிறது, இங்கிருந்து வெளியேற முடியாது. நிலவரையின் கதவு தானாகவே பயங்கர ஒளியுடன் பூட்டிக்கொள்கிறது. கௌதம், அரவிந்த், பிரியா ஆகியோர் நிலவரைக்குள் மாட்டிக்கொள்கின்றனர். உள்ளே கௌதம், அரவிந்த் மற்றும் பிரியா ஆகியோர் நிலவரையின் நடுவில் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்த நிலையில் முழுமையாக பனியில் உறைந்து போன சடலங்களாக காணப்படுகின்றனர். கௌதமின் உறைந்த கையில் அவன் திருடிய வைர ஆபரண பெட்டியும் அதன் மேலே ஏஞ்சலாவின் தங்க வளையல்களும் மீண்டு வந்து பளபளக்கின்றன. பங்களா மீண்டும் மர்ம அமைதிக்கு திரும்புகிறது. சாபம் தொடர்கிறது. அவர்களின் கண்களில் பயம் உறைந்திருந்தது. அவர்களின் சடலங்கள் சிலைகள் போல காணப்படுகின்றன.